சப்பாத்தியை மொஜுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு டேடியும் சன்னு எங்க போறாங்கன்னா ஹேர் கட் பண்ண தான் போறாங்க. இந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அந்த பேபி ஃபேஸ் போய் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆன மாதிரி ஒரு தாட் எனக்கு. ஸோ அதனாலே நாங்கள் ஹேர் கட் பண்ணாமல் வச்சிருந்தோம். சரி, சம்மர் டைம் ஸ்வெட் ஆகுதுன்றனால ஹேர் கட் பண்ணிடலான்னு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்லலாம் அம்பி மாதிரி அமைதியாக தான் உட்காந்துருந்தான். அப்புறம் போக போக தான் அந்நியனா மாறிட்டான். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஆளை கதற ஹேர் கட் பண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்தவரையும் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆயிட்டு ராமேஸ்வரம் கிளம்பியாச்சு. எலெக்ஷன் டேட்டுக்கு நாள் எடுத்த மினி விளாக் தான் இது. ஓட் போடுறதுக்கு தான் ராமேஸ்வரம் போயிருந்தோம். லஞ்சுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. டேரெக்டாக போய் எங்கள் அம்மாட்ட தான் சாப்பிடுவேன்னு அனைவரையும் பட்னி போட்டு தான் கூப்பிட்டு போயிருந்தேன். ஆனால் அவ்வளோ நேரம் நம்ம வயிறு தாங்கலை. அதனால இடையிலே டீ சமோசாலாம் சாப்பிட்டுட்டு ஐயங்காரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பும் போதே எங்கள் அம்மாட்ட இருந்து ஒரு ஃபோன், அம்மா நான் இடையில தான் இருக்கேன், என்னையும் பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு. அப்படியே எங்கள் அம்மாவையும் பிக்கப் பண்ணதும் அவங்க அண்ணனை பார்த்தது ஒரே முத்தமலையை பொழிஞ்சிட்டாரு. அப்புறம் என்ன, கூண்டுக்குள்ளே வச்சிருந்த கிளியை பறக்க விட்டாச்சின்னு 5 நாளைக்கு அம்மாச்சி வீட்டில் தான் நாங்கள் சிறகடிப்போம்ல. எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ரிட்டன் கிளம்புறதை பார்த்துட்டு தலையை செவத்துல போய் முட்டிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். மனசு கேட்காம தூக்கி கொஞ்சி சமாதானப்படுத்திட்டு தான் போனாங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.